ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஸ்லிப் டெஸ்ட் கொஸ்டின் ஒன்று பார்த்துடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். அதாவது ஒரு 1 பீரியடில் எழுதி முடிக்கிற மாதிரியான ஒரு ஸ்லிப் டெஸ்ட்டு 25 மார்க்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் டெஸ்ட்டுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். ஸோ இது போல் வந்து அடுத்தடுத்த கொஷின்ஸ் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மறக்காமல் இந்த வீடியோவை 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் அடுத்தடுத்த ஸ்லிப் டெஸ்ட் கொஸ்டின் வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வேணும்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன அப்படிங்கிறதையும் உங்கள் மாவட்டத்தின் பெயரை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து கொஸ்டினுக்கான ஆன்சரும் நீங்களே தான் வந்து கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸ் எல்லாம் கிடையாது. ஹோல் புக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின், ஒரு ஸ்மால் ஸ்லிப் டெஸ்ட் மாதிரி வந்து கொஷின் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் ஒரு புதுமையாக ஒரு 25 மார்க்குக்கு. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்கில் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தோம்னா, வாய்மையே மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து உவமையா, தேவகமா, உருவகமா, தற்குறிப்பணியா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் 1ன்னு போட்டு ஆன்சர் டைப் பண்ணுங்கள். அதே போல் 2ன்னு போட்டு ஆன்சர். ஸோ 1 2 3 5 வரைக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட்டில் வந்து தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாகிய மாப்போசி கூறுவது என்ன? செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து டைப் பண்ணுங்கள். அதே போல் தேர்டு வந்து பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் டேஷ். ஃபோர்த்து உலகிலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு டேஷ். 5 குறிப்பு விடைகள் டேஷ் வகைப்படும். ஸோ அந்த 5 கொஷனுக்கான ஆன்சரை 1 2 3 அப்படின்னு போட்டு ஒரு 5 கொஷனுக்கான ஆன்சர் கொடுங்க. அதே போல் வந்து செகண்ட் ரோமன் வந்து பார்த்தோம்னா 2 மார்க் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து வசன கவிதை குறிப்பறிக, 2வது மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம், 3வது மயங்கிய பகுபத உறுப்பிலக்கணம் தருக, 4 அவயம் குறிப்பறிக, 5 கண் என முடியும் குறளை எழுதுக. அதுக்கப்புறம் ஒரு கடிதம் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 4th ரோமன் வந்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, இயல் 5ல் இருக்கக்கூடியதை நீங்கள் வந்து எழுதணும். இந்த கொஷின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பிடிஎஃப் ஃபைலில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஸ்லிப் டெஸ்ட் கொஷின் வேணுமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.